வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வாழைக்காய் போட்டு கத்திரிக்காய் பால் கறி எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம். இந்த கறி அநேகமாக நாங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால் சைவ அசைவ எல்லா விருந்துகளிலும் இது அநேகமாக செய்வார்கள். இது அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணம் தமிழர்கள் செறிந்து வாழுகிற எல்லா பகுதிகளிலும் இந்த கத்திரிக்காய் பால் கறி மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பால் கறி எப்படி செய்யறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் கறி செய்கிறதுக்கு 400 கிராம் கத்திரிக்காய், 200 கிராம் வாழைக்காயை இந்த மாதிரி வெட்டி உப்பு போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன். என்னென்னு சொன்னால் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நாங்கள் கறி வைக்க போகிற அந்த பாத்திரத்துக்குள்ளே இப்போ இது எல்லாத்தையும் கழுவி தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இதை நீங்கள் யாருமே சிம்பிளாக நீங்கள் செய்திடலாம். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ இதுக்கு பச்சையாக கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுடலாம். நான் ஒரு மீடியம் வெங்காயத்தை வெட்டிட்டு அரைவாசியை இதை பச்சையாக சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் இப்போதைக்கு நம்ம போட்டுடலாம். 1 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் நல்லா வெந்து மசியணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு இப்போ மூடி போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் மசிகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம் அதனுடைய பதம் வெந்துட்டு தான் வேக இல்லையாண்டு. தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கொள்ளுங்க. தண்ணி காணாட்டி சில வேளையில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அப்போக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்தில் இப்போ கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் விட்ட தண்ணி நல்லா கரெக்டாக அப்படியே இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இது கூட நீங்கள் இறாலோ அல்லது மாஸ் கருவாடோ அல்லது இறால் கருவாடோ சேர்த்து செய்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நான் ஒரு பொதுவான எல்லா நான்வெஜ் வெஜ்ஜுக்கு 2க்குமே எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பொதுவாக தான் இந்த கறியை பண்ணுறேன். இது நீங்கள் ஒரு நான்வெஜ்ஜுக்கு எடுப்பீங்கன்னு சொன்னால் இறால் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இதை நல்லா பிரட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் செய்ய போகிறது நல்லா தடித்த பால், தேங்காய் பால். இப்போ நம்ம நோமெல்லாம் இலங்கையில் ஒரு தேங்காய் புளிஞ்சோம்னு சொன்னால் அதில் ஒரு குழம்பு ஒரு வெள்ளைக்கறிக்கு நாங்கள் அந்த பால் முழுவதும் பயன்படுத்துவோம். ஏன்னா அங்கே இலங்கையில் தேங்காய் பால் அதிகமாக கிடைக்கிறதுனால நாங்கள் தேங்காயிலேயே வாழ்ந்து பழகி போயிட்டோம். இப்போ பாருங்கள், இது கூட நான் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்து கண்ண நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் தடிப்பான பால் விட்டுருக்கிறேன். இதை விட்ட பிறகு நல்லா ஒரு விசை கலந்துட்டு ஒரு கொதி வரை இதை நிப்பாட்டிடலாம். இதுக்கு பிறகு இதுக்கு தாளித்து போடுறேன். இப்போ நான் தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு கொதி வரை இதை இறக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டிங்கன்னா கலர் நல்ல வடிவாக இருக்கும். அதுக்காக சிலர் மஞ்சள் தூள் கூட பயன்படுத்துவாங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு பாலும் கொதி வந்துட்டு இப்போ இதை நம்ம நிப்பாட்டிடலாம். இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு தாளினை கொடுத்துடலாம். இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணி அதில் தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடுதலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். என்னோட தேங்காய் எண்ணெய் இல்லாதபடினால நான் சூரியகாந்தி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வெள்ளைக்கறிக்கு தாளிக்கிறதுக்கு 3/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 செத்தல் மிளகாயை விதை நீக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். ஏன்னா அந்த கடுகு வெடித்தா தான் அந்த கடுகுன்ற வாசனை எண்ணெயில் இறங்கும். இப்போ இது கூட அந்த மிச்சமாக இருந்த வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை நாங்கள் அநேகமாக நாங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இங்கே அது வாங்குறது விலை, அதனால் நாங்கள் கொஞ்சம் குறைச்சே பாவிப்போம். இது கூட ஒரு அலகு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த தாளினை ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்போ இதை அப்படியே நாங்கள் கத்திரிக்காய் கறியில் சேர்த்துடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு
சேர்க்கும்போது அதில் நாங்கள் தாளினைக்கு சேர்த்த எண்ணெய் எல்லாமே இதோட வந்து சேரும்போது வாசனை நல்லாயிருக்கும், அந்த வீணாக போகாத அளவுக்கு. இப்போ இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் ஆறின பிறகு இதுக்கு ஒரு பாதி தேசிக்காய் சேர்த்து கலந்து பரிமாறினா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின இந்த பதத்தில் வந்து நாங்கள் வந்து தேசிக்காய் புளி சேர்க்கணும். தேசிக்காய் புளி வந்து ஒரு பெரிய தேசிக்காயில் பாதி தேசிக்காய் சேர்த்துக்கிறேன். தேசிக்காய் புளி விட இல்லையண்டா கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு சுவை தர்றதே இந்த தேசிக்காய் புளி தான். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் உப்பு பார்த்துடலாம். வா, நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு குறையுது, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்கதாக உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சிலர் வந்து நீங்கள் குறைச்சி சாப்பிட்றதுன்னு சொன்னால் நீங்கள் குறைச்சி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கூட தேவையாக இருந்தது, அதனால் சேர்த்துட்டேன். இப்போ ஓகேங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் தனியாக வைக்கிறத விட வாழைக்காயோட சேர்த்து வைக்கும்போது தான் இந்த மாதிரி களித்தன்மையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு விதமான தண்ணித்தன்மையாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் வந்து பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு. என்ன நண்பர்களே, கத்திரிக்காய் பால் கறி எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோட பார்த்துருக்குறோம். இந்த கத்திரிக்காய் கறியை பார்த்து ருசித்தவங்களும் இருக்கலாம். அதே வேளையில் வந்து இந்த கறியுடைய டேஸ்ட்டே தெரியாதவங்களும் இருக்கலாம். இந்த முறையில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.